வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார். நான் உச்ச நட்சத்திரமாக அந்த படத்தையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்காக நான் இங்கு வந்திருக்கிறேன், மக்களுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு பணம் முக்கியமா ஜனம் முக்கியமா என்றால் ஜனம்தான் முக்கியம் அப்படின்னு கரூரில் முழங்குறார். எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்கிறார். என்னதான் உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ண முடியும், ரைட்டா? இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் அது விற்று போய் அதில் ஒரு 200 கோடி ரூபா வாங்க முடியும். அதில் டேக்ஸு கிக்ஸு அது இதெல்லாம் போக ஒரு 160 கோடி ரூபா வரும். இப்போ இவங்களே ப்ரொடியூசரெல்லாம் மாறி இவங்களே படம்லாம் எடுத்தால் கூட ஒரு 250 கோடி ரூபா வரும். ஆனால் ஒரு சிங்கிள் டீலில் இப்போ விஜய் ஒரு வருஷத்தில் வாங்க போகிற தொகை 25,000 கோடி ரூபா அவருக்கு நேரடியாக டீலிங். யார் டீலிங்கு? நம்ம விஷ்ணு ரெட்டி த்ரூ ஜெகதீஷ் பழனிசாமி. இது நீங்கள் எத்தனை படம் நடிக்கணும்? இதுக்கு 10 வருஷம் 10 படம் நடிக்கணும். 10 வருஷம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், 10 படம் நடிக்கணும், 10 வருஷத்துக்கு உங்கள் ரசிகர்களை ஆக்டிவாக வச்சுருக்கணும். ரூட்டு தலை மூலமாக அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும், ஜெகதீஷ் மூலமாக. அதை அஜித் ரசிகர்கள் கவுண்டர் கொடுப்பாங்க. இந்த அஜித் ரசிகர்கள் இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் திமுக ஐடிவிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இது வேற ஒரு ப்ரீடு இது, ரைட்டுங்களா? இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு வராங்களே, இவங்க ஒரு வேற ஒரு ப்ரீடு. இவங்களுக்கு வேறு விதத்தில் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும். அந்த விதத்தில் இவங்களை ஹேண்டில் பண்ணால் தான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லாட்டி இவங்க அசிங்கமாக இப்போ எங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அசிங்கமாக பேசுவாங்க இவங்க. ஆனால் இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தலைவன் வர்ச்சுவலாக கொள்ளை அடிக்கிறான். நான் சும்மாலாம் சொல்லுங்க, ஆதாரம் இல்லாமலாம் சொல்ல. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மணல் குவாரி ஓப்பன் பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டாச்சு. தமிழ்நாடு முழுக்க. சோழவரம் ஏரி இருக்குது பார்த்தீங்களா? சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புயல் ஏரிக்கு பக்கத்தில் இருக்க சோழவரம் ஏரி. சோழவரம் ஏரியை சுரண்டி அடிக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு டாட்டா ப்ராஜெக்டுக்காக சுரண்டி அடிக்கிறாங்க. ஒரு லோடுக்கு பில்லு போடுறாங்க, ரைட்டுங்களா? அந்த பில்லு சின்ன லாரினா 5,500 ரூபா, பெரிய லாரினா 8,500 ரூபா. அந்த லாரி ஒரே பில்லை வச்சுன்னு 5 தடவை போயிட்டு வரும், ரைட்டுங்களா? ஒரு பில்லை வச்சுக்கின்னு 5 தடவை ஒரே நாளில் போயிட்டு வரும் அந்த லாரி. அப்படின்னா ஒரு பில்லு 5,500 ரூபான்னா 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 5,000 ரூபான்னா 5 முறை போயிட்டு வந்தால் 25,000 ரூபா, ரைட்டுங்களா? இன்ட்டு 500 ரூபா 27,500 ரூபா ஒரு லாரி. அந்த லாரி சட்டவிரோதமாக சம்பாதிக்கிற காசு எவ்வளோ பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு லாரி 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கும் ஒரே நாளில். ஒரு லாரி, சின்ன லாரி. பெரிய லாரினா 8,500 ரூபா. மண் ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு பகுதியில் மணல், ஆற்று மணல் ஓப்பன் பண்ணிட்டாங்க செங்கல்பட்டு ரீஜனில். திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா திருவளாங்காடு அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமராஜன்னு லாரி அசோசியேஷன் தலைவர் ஏடி மைன்ஸ்க்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற விஷயத்தில் யார் ஈடுபடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் இந்த மணலை டீல் பண்ணுறது மணிகண்டன் அப்படின்னு. இவர் யாருன்னா கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன்னு எஸ்ஆர் என்டர்பிரைசஸோட ஆள் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. என்னடா எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் ஆள் ஹேண்டில் பண்ணுறாரு, மறுபடியும் கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரனுக்கு இவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க. ஆனால் ஃபுல் ஆப்ரேஷன் யாருன்னா விஷ்ணு ரெட்டி. விஷ்ணு ரெட்டி சிஎம்மோட பிஏ.
அவர் தான் வந்து ஃபுல் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாரு. அவருடைய சமுத்ரா நிறுவனம் தான் காவேரி படுகையில் மட்டும் 12 குவாரி ஓப்பன் பண்ணுது. 12 குவாரியும் வந்து அமலாக்கத்துறையால் வழக்கு போடப்பட்டு அந்த காவேரி படுகையில் இருக்கக்கூடிய 7 கலெக்டர்களை வந்து சுப்ரீம் கோர்ட்டே விசாரணைக்கு உள்ளாகியிருக்கு. போன மழைக்கு அப்புறம் அங்கே வந்து மணலே எடுக்கலை. மணல் எடுக்காமல் ஒரு 10 அடிக்கு மணல் வந்து தேங்கி நிற்கிது. 10 அடிக்கு மணல் வந்து தேங்கி நிற்கிது. கர்நாடகாவிலேருந்து அடிச்சுட்டு வரப்பட்ட மணல் வந்து 10 அடிக்கு மேட்டூரில் மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்து தேங்கி நிற்கிது. கொள்ளிடத்துலையும் தேங்கி நிற்கிது. இப்போது அந்த மணலை கொள்ளை அடிக்க போகிறது யார்? அண்ணன் விஷ்ணு ரெட்டி. விஷ்ணு ரெட்டி யார் மூலமாக கனெக்ஷன் வச்சு பேசுகிறாரு? விஷ்ணு ரெட்டி சமுத்ரா நிறுவனம் மூலமாக அந்த நிறுவனத்தை வச்சு யார்கிட்ட பேசுகிறாரு? கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன், ராஜப்பா எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. ஃபுல்லாக உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அடிக்கிற அடியில் கரிகாலன் வந்து ஒரு வருஷம் சம்பாதிக்கிற சம்பாதனை வந்து 25,000 கோடி. இந்த முறை வந்து நேரடியாக சிஎம்மோட பிஏவே, விஜயோட பிஏவாக இருக்க விஷ்ணு ரெட்டி அடிக்கிறதுனால அந்த காசு முழுக்க வந்து ஜெகதீஷ் மூலமாக விஜய்க்கு தான் போகும். மக்களே, இவர் வந்து தூய சக்தி, ரைட்டுங்களா? இவர் தூய சக்தி. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்றதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு குவாரி வந்து நம்ம மூர்த்தின்னு திமுக அமைச்சருக்கு சொந்தமாக பினாமியாக வச்சுருந்தார் திருப்பரங்குன்றத்தில், ரைட்டுங்களா? அதெல்லாம் ஆப்ரேட் ஆக போகுது. இப்போ இந்த குவாரிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஆப்ரேட் ஆக போகுது. அந்த குவாரியை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டாங்க. மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போது வந்து திருப்பரங்குன்றம் வேட்பாளராக நிற்கக்கூடிய நம்ம ஆர்எஸ்எஸ்லேருந்து அதிமுகவுக்கு போய் அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு வந்தார் இல்லையா, நல்லவர் எங்கள் அண்ணன், நம்ம நல்ல நண்பர் நிர்மல்குமார் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. அவர்கிட்ட அந்த பிரச்சனை வருது. அவர்கிட்ட வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த குவாரியை மூடிடுறேன் அப்படின்றார். ஆனால் அந்த குவாரி வந்து இயங்குது. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, சரிங்களா? பொதுப்பணித்துறை ப்ளஸ் நீர்வளத்துறை அண்ணன் புசி ஆனந்த், இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து தான் டீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் லஞ்சத்தை வந்து கொடுக்குறாரு ஒருத்தர். மூர்த்தி வந்து நடத்திக்கிட்டு இருந்த சட்டவிரோத குவாரியை மூடாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10 கோடி ரூபாய் லஞ்சம் யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் போகுது. அதில் முக்கியமாக நம்ம ஆதவ் அர்ஜுனாகிட்டையும் புசி ஆனந்துக்கிட்டையும் போகுது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா தான். புசி கூட அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா குவாரின்னு வரும்போது நீர்வளத்துறை வராது, ஓரளவுக்கு முழுக்க முழுக்க பொதுப்பணித்துறை, சுரங்கத்துறை, மைன்ஸ் தான் வரும், ரைட்டுங்களா? அப்போ ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தான். ஆதவ் அர்ஜுனா ரெட்டி 10 கோடி ரூபாய் வந்து மோகன் அப்படின்ற ஒரு புரோக்கர், அவர் மூலமாக வாங்குறாரு லஞ்சம். இதுக்குடா இவனுக்கு தான் குவாரியும் ஆப்ரேட் பண்ணல, மணலும் எடுக்கல, தமிழ்நாடு முழுக்க அப்படி அப்படியே நிற்கிது, வேலையே நடக்காமல் நிற்கிது அப்படின்னு பார்த்தா, எது வேலைக்கு தேவையான ஃபில்லிங் ஆப்ஜெக்டோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முழுக்க முழுக்க மணலை வந்து சப்ளை பண்ண சொல்லி இப்போ உத்தரவு போயிடுச்சு. நேற்றுலேருந்து ஃபுல்லாக ஆப்ரேட் ஆக போகுது. இப்போ குவாரியும் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஆந்திராவிலேருந்து மணல் வரல, மலேசியாவிலேருந்து மணல் எடுக்கிறேன்னு ஆதவ் அர்ஜுனா சொன்னார். அதுவும் குவாலிட்டி சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆந்திரா மணலும் கிடையாது. அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே 8 அடி 10 அடிக்கு மணல் வந்து சேகரிக்கப்பட்டு கிடக்குது. அந்த மணலை வந்து தூக்குற வேலையை முழுக்க பண்ணுறது வந்து அண்ணன் விஷ்ணு ரெட்டி. கேரளாவுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதே விஷ்ணு ரெட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னா, கேரளாவுக்கு மணல், கல் எல்லாம் தேவை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இயற்கை வளத்தை தொடக்கூடாது, மினிஸ்டர் பிரபு வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது. அப்போது இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது
நம்ம விஷ்ணு ரெட்டி களத்தில் குதித்து கேரளாவுக்கு மணல் எப்படி அனுப்புகிறாருன்னா போலீஸ் சப்போர்ட்டோட, ரவுடி பசங்க சப்போர்ட்டோட, யாராவது தாசில்தார், ஆர்டிஓ, மைன்ஸு அதிகாரி யாராவது கேட்டால் வெட்டுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட புஷ்பா பட பாணியில் தமிழகத்தின் புஷ்பா வந்து யாருன்னா விஷ்ணு ரெட்டி. தமிழகத்தில் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்க புஷ்பா யாருன்னா விஷ்ணு ரெட்டி. ஆட்சி வந்து அண்ணன் விஜய், கூட இருக்கிறவர் வந்து புஷ்பா அல்லு அர்ஜுன், ரைட்டுங்களா? புஷ்பா கூட இருக்கார், அண்ணன் விஷ்ணு ரெட்டி தான் கூட இருக்கார். வெயிட்டாக அடிக்கிறாரு. ஒரு பெரிய காம்போ வந்து அதில் ஆதவ் வருவார், பிரபு வருவார், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரபு வருவார். அவர் ஒரு கார் வாங்கிட்டு தான் சொன்னானுங்க. ஐயோ, நான் அந்த கார் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன், எங்கள் அப்பாவோட காருலாம் நடித்து காமிச்சார் அவர். இப்போ என்ன சொல்வார்? தமிழ்நாடு முழுக்க ஆப்ரேட் ஆகுது. மூர்த்தியோட குவாரி வந்து திருப்பரங்குன்றத்தில் ஆப்ரேட் ஆகுது. நிர்மல்குமார்னா பதில் சொல்வார் இதுக்கு. திமுக தீய சக்தி, அது ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொன்ன நிர்மல்குமார் எப்படி மூர்த்தியோட குவாரி ஆப்ரேட் ஆகுது சார்? எப்படி சார் ஆப்ரேட் ஆகுது? நிர்மல் சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன், எப்படி சார் ஆப்ரேட் ஆகுது? இதுதான் வந்து நீங்கள் தீய சக்தியை ஒழிக்கிறது, நீங்கள் வந்து தூய சக்தின்னு ட்ராமா போடுறதா? துட்டு வந்தால் தீய சக்தி வந்து தூய சக்தி ஆகிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா குவாரியும் ஆப்ரேட். அன்புமணி வந்து இன்றைக்கி மிக கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து தாயோட மார்பை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா இவங்க குவாரி ஆப்ரேட் பண்ண விட்டாங்கன்னா சாதாரணமாக ஆப்ரேட் பண்ண மாட்டாங்கங்க. மேலே இருக்கக்கூடிய மணலை அள்ளிட்டு போகிற மாதிரிலாம் இவங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அடியில் அந்த ஆற்றுல இருக்க களிமண் வரைக்கும் நோண்டுவாங்க. இவங்க களிமண் இருந்தால் கூட அதை தூக்கி தனியாக சவுடு மணல் லிஸ்ட்டில் சேர்த்து இவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய ஆப்ரேஷன் என்பது வரும். இதெல்லாம் வச்சு அண்ணன் சம்பாதிச்சது, கரிகாலன் அண்ணன் சம்பாதிச்சது வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். சரி, தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியில்லை, 2,500 ரூபாய் கொடுக்க முடியல, 4,000 ரூபாய் கொடுக்க முடியல, எதுவுமே கொடுக்க முடியல, 6 சிலிண்டர் கொடுக்க முடியல. சார், இந்த காசை இதை நீங்கள் தேசியமயமாக்குனீங்கன்னா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய காசு வந்து டாஸ்மாகில் வர்ற மாதிரி கரெக்டாக வந்ததுன்னா இதுக்குள்ளே என்ன சார் ஆகும்? இந்த காசை வச்சு நீங்கள் எவ்வளோ திட்டங்களை பண்ணலாம். பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி பிரியதர்ஷினின்னு ஒரு ஸ்கீமுங்க கேரளாவில் வந்து பயங்கரமாக ஆப்ரேட் ஆகுது. பெண்கள் எல்லோரும் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க. எல்லா பஸ்லேயும் ஃப்ரீயாக போகிறாங்க அவங்க. அதில் வந்து அவங்க பயங்கரமாக மிச்சம் பண்ணுறாங்க. அதனால் ப்ரைவேட்டு பஸ்ஸுக்காரன் வந்து பஸ்ஸே எடுக்க முடியல, ரைட்டா? ஓனரெல்லாம் கண்டக்டர் ஆகிறான், டிரைவர் ஆகிறான், எல்லாரும் ஆகிறான். எங்கள் பஸ்ஸை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வேறு வழியே தெரியலன்றான் ப்ரைவேட்டுக்காரன். எல்லா மக்களும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்காக பெண்கள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றலாம்ல சார்? தூய சக்தி சார், விஜய் சார், உங்களை தான் சார் கேட்குறேன். நீங்கள் நிறைவேற்றலாம்ல சார்? ஏன் சார் 25,000 கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? பணமா ஜனமானா எனக்கு ஜனம் முக்கியம். நீங்களே ஜனத்துக்கான மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே சார். அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. இயற்கை வளம் நிறைஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு, காவேரியை பற்றி அவ்வளோ பேசுகிறோம். காவேரி தண்ணி கொண்டு வந்த மணல் வந்து கொட்டி கிடக்குது இல்லை சார்? அதை விற்று காசு பார்க்கலாம்ல சார்? அதை மக்களுக்கு செலவு பண்ணலாம்ல சார்? இது வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸுன்னு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஸ்டாலின் சார் டேக்ஸாக போகுதுன்னு. இது யார் சார் டேக்ஸு? விஜய் சார் டேக்ஸ் தானே இது. இந்த 25,000 கோடி இப்போ வரப்போகிறது, நீங்கள் கொள்ளை அடிக்க போகிறது, அதுக்கான திட்டங்களை தீட்டி வச்சுருக்கிறது விஷ்ணு ரெட்டி மூலமாக, ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாக நீங்கள் தீட்டியிருக்க திட்டத்தோட மதிப்பு என்ன சார்? இதுதான் சார். அப்போது நீங்கள் யார் சார்? உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? என்ன சார் மாற்றம்? ஏமாற்றம், துர்நாற்றம் தான் சார். நீங்கள் அதுதான் ப்ரூவ் பண்ணுறோம். நீங்கள் இல்லைன்னு சொல்லி மறுங்க. இதை அப்படிலாம் நடக்கலை, அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வரும். எல்லா சேனலும் உள்ளே போவான், எல்லா சோஷியல் மீடியாவும் உள்ளே போவான். ஒவ்வொரு ஊர்லேயும் குவாரி ஓப்பன் ஆக போகுது, ஒவ்வொரு ஆற்றுப்படுகையும் ஓப்பன் ஆக போகுது.
திருவள்ளூர்லேயும் செங்கல்பட்டுலேயும் ஓப்பன் ஆன மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் ஆக போகுது. அப்போ எல்லாருக்கும் தெரியும் சார், அங்கே யார் ஆப்ரேட் பண்ணுறான்னு தெரியும் சார். நீங்கள் வந்து திருநெல்வேலியிலையும் நாகர்கோவில்லையும் கேள்வி கேட்குறவங்க எல்லாரையும் வெட்டுறீங்கல்ல. உங்கள் சட்டம் ஒழுங்கு, உங்கள் போலீஸ் சப்போர்ட்டோடு நடக்குது அங்கே நடக்கிற கொலைகள், ரைட்டுங்களா? அந்த மாதிரி இங்கேயும் வெட்டி பாருங்கள் சார். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் சார். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் இல்லாமல் போகாது. இந்த மணல் கொள்ளை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க, பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக எக்ஸ்போஸ் ஆவீங்க சார். விஜய் சார், இது சாதாரண விஷயமா உங்களுக்கு முடியாது. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட். இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அங்கங்கே கார்பரேஷனில் வந்து தனியார் மயப்படுத்தி அங்கே வந்து கொள்ளை அடிக்கிறதுக்காக சுத்தம் பண்ணுறதுலேருந்து காவா எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே ப்ரைவேட்டுக்கு கொடுத்து திமுக ஆட்சியில் அது நடந்தது. அது அப்படியே கன்டினியூ பண்ணுறீங்க நீங்கள். அப்போ அதில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போலியா சார்? அதில் மதுபான விலை ஏற்ற போகிறீங்க 10% விலை, அதில் கொள்ளை நடக்குது. 800 கோடி ரூபாய் கொள்ளை நடக்குது. தாய்மாமன் சீரில் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கொடுத்து கொள்ளை நடக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து நடக்குது சார். ஆனால் இந்த மணல்ன்றது வந்து உங்களுக்கு ஓப்பனாக கிராமமாக மாவட்ட வாரியாக தெரியும் சார். இது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவை அலர்ட் பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்தீங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலேருந்து இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்சி திமுகவுடைய ஜென்சி இறங்குனாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு குவாரியும் ஃபோட்டோ எடுத்து அவன் போட்டான்னு வைங்க, நீங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைப்பீங்க சார்? தூய சக்தி சார், எங்கே சார் கொண்டு போய் வைப்பீங்க? கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம சோஷியல் மீடியா முழுக்க இதுதான் டாப்பிக்காக இருக்க போகுது. இதை நான் வந்து சொல்லிடுறேன் சார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த காவேரி பகுதியில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டோட கடைசி கட்டத்தில் கை வைக்கவே பயந்தாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை கேஸு அங்கே இருந்தது. இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார் சாய்குமார். இந்த சாய்குமார் நம்ம சவுக்கு சங்கர் போய் பார்க்குறாரு சார். போய் பார்த்துட்டு, எப்படியாவது நீங்கள் வந்து அருணை வந்து மாற்றி கொடுங்க, மாற்றம் பண்ணுங்க, அருணை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நான் வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து நான் வந்து எதிர்த்து பேச மாட்டேன். எப்படி எதிர்த்து பேச மாட்டார்? இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறது நடக்கும்போது அண்ணன் வந்து எதிர்த்து பேச மாட்டார், ரைட்டுங்களா? ஏன்னா அவருடைய எய்ம் வந்து அருண் சாரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டரேட்லேருந்து மாற்றணும்னு சாய்குமார்கிட்ட பேசுகிறார். சாய்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் யாருன்னா அஜித் தோவலுடைய ஃப்ரெண்டு. அவர் டெல்லியில் அஜித் தோவலுடைய ஃப்ரெண்டு தான் சாய்குமார். அவரை வந்து இன்னும் சீஃப் செக்ரட்டரியாகவே இவங்க வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து இந்த அமலாக்கத்துறை மற்ற எல்லா துறையோடையும் அவர் நல்ல லிங்க் உள்ளவர். அஜித் தோவலை வந்து ஒரு கட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்னராகவே கொண்டு வர ட்ரை பண்ணார் அவர். அஜித் தோவல் ஒத்துக்கல. தமிழ்நாடு மோசமான மாநிலம், அங்கே திராவிட இயக்கம் இருக்குது, திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இருக்காங்க, அங்கே சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கெல்லாம் வந்தால் அசிங்கமாகிடும், அங்கெல்லாம் அதுக்கு வந்து ஆர்என் ரவி தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு ஆர்என் ரவியை கொண்டு வந்தாங்க. ஆர்என் ரவியா அஜித் தோவலான்னு வரும்போது அஜித் தோவல் வந்து ஒதுங்கிக்கிட்டு போகிறாரு. நம்ம சாய்குமாரும் வந்து பிஜேபியை முழுக்க காம்ப்ரமைஸ் பண்ணி விஜய்க்கு ஃபேவராக கொண்டு வந்து பிஜேபியோட ஒரு ரகசிய டீலிங்கை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறவர் யாருன்னா அண்ணன் சாய்குமார். இவர்கிட்ட இவர் வந்து சொல்ல, சவுக்கண்ணன் போய் சொல்ல, அவர் வந்து நேரடியாக சிஎம்கிட்ட சொல்ல, டிஜிபி கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து அருண் சாரை வந்து மாற்றிருக்காங்க. இது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இப்போது வந்து ஒரு மீட்டிங்கே நடக்குது டிஜிபி ஆஃபீஸில். என்ன மீட்டிங்னா, இந்த மெடல் சிஎம் மெடல் கொடுப்பது தொடர்பான ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் முழுக்க டிஜிபி ஹிந்தியில் நடத்தியிருக்கார். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், எஸ்பி, டிஐஜி, ஐஜி எல்லா லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுனால அந்த மீட்டிங்கே கம்ப்ளீட்டாக ஹிந்தியில் வந்து
டிஜிபி வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த இந்த அளவுக்கு நிலவரம் வந்து பெரிய அளவுக்கு போகுது சார். மோசமாக போயிட்டுருக்கக்கூடிய நிலவரத்தில் இந்த சாய்குமார் சொல்லி நீங்கள் வந்து அருணை வந்து மாற்றுறீங்க. அதுக்கு அண்ணன் சவுக்கு அவர் வந்து விஜய் கவர்மெண்ட்டை எதிர்க்க மாட்டாராம் சார். நீங்கள் பத்திரிகையாளர்னால் எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து நீங்கள் சுட்டி காட்டணும் சார். வெறும் தினமணியில் வர்றது, தினமலரில் வர்றது, ரைட்டா, ஹிந்துவில் வர்றது, ஜூனியர் உடனில் வர்றது மட்டும் எடுத்து போட்டு பேசக்கூடாது சார். எல்லாத்தையும் சுட்டி காட்டணும் சார். சார் உங்களால் இதை மறுக்க முடியுமா? இந்த மணல் மாஃபியா வந்து இன்றைக்கி ரோல் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ரோல் ஆக போகுது. தமிழ்நாட்டோட இயற்கை வளத்தை கொள்ளை அடிக்க போகிறாங்க. வருஷம் 25,000 ரூபாய். நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் இதில் இன்க்ளூடட். அவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது சமுத்ரா, விஷ்ணு ரெட்டி. இதை உங்களால் சொல்லாமல் இருக்க முடியுமா? இது நான் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அருணை மட்டும் மாற்றி கொடுங்க. என்ன பாலிட்டிக்ஸ் சார் இது? இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அளவுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்மளும் அந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் சுட்டி காட்டினா தானே நம்மளையும் பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய 18 வருஷமாகும். நாங்கள்லாம் 30-35 வருஷத்தை தாண்டிட்டோம் சார். 18 வருஷமாக இருக்கோட பத்திரிகைகளை காட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வீரபாண்டியனோட இன்டர்வியூ ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்தது. அவர் இன்டர்வியூவில் சொல்கிறார், குதிரை பேரம் நடந்தது, நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம். இதுதான் 2 தான் அவருடைய கண்டென்ட்டு. குதிரை பேரம் நடந்ததுன்னா யார் குதிரை பேரம் நடத்துனது? வீரபாண்டியன் சார். யார் சார் குதிரை பேரம் நடத்துனது? அதை சொல்லுங்கள். எப்படி நடந்தது? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் தானே ஒரு கட்சியுடைய தலைமை இதில் இருக்கிற ஆள். நீங்கள் தானே. உங்களை எதுக்கு தலைமையில் உட்கார வச்சுருக்காங்க? உண்மைகளை வந்து மக்களுக்கு சொல்லணும்ல. இந்த நாட்டுக்கு புரட்சி வர்றதையே சொல்ல வேண்டிய ஆள் நீங்கள் தானே. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார். நீங்கள் இந்தியாவுடைய கம்யூனிஸ்டுகளுடைய மிகப்பெரும் கட்சி நீங்கள் தான். நீங்கள் தானே இந்த நாட்டுக்கு எப்படி புரட்சி வருன்றதையும் நிர்ணயிக்கக்கூடிய ஆள் நீங்கள் தானே. புரட்சியை சொல்ல வேண்டிய ஆள் நீ தானே. அப்போது ஒரு மாநிலத்தில் குதிரை பேரம் நடக்குதுன்னா குதிரை பேரம் எப்படி நடந்ததுன்னு சொல்லணுன்றது ஒரு கம்யூனிஸ்ட் மனசாட்சி இல்லையா உங்ககிட்ட? சொல்லலை. ரைட்டுங்களா? இன்றைக்கி அவருடைய பேட்டி. அதே மாதிரி முரசொலியுடைய தலையங்கம் களவாணி, கண்ணக்கோள் ரெண்டுத்தையும் வந்து முரசொலி கம்பேர் பண்ணியிருக்கு. கண்ணக்கோள் வந்து அதிமுக இருக்கும்போது அந்த தலைமையை மீறி அதிமுக ஆட்களை உடைக்கிறது வந்து கண்ணக்கோள். களவாணித்தனம் திமுக ஆதரவு கட்சிகளோட, திமுகவில் கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய சேர்ந்து விளையாடுறது வந்து களவாணித்தனம். அமமுக கட்சியை எம்எல்ஏ உடைச்சது, முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆதரவு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கண்ணக்கோள்தனம். இப்படி களவாணித்தனம், கண்ணக்கோள்தனம், ரைட்டுங்களா, குதிரை பேரம், கொள்ளை, ரைட்டா, பாஜகவோட சமரசம், பயங்கரமான சமரசம் சாய்குமார் மூலமாக, ஹெவி சமரசம், இதெல்லாமே பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் தாவேகாவுடைய ஆட்சி. இதை வந்து முற்றிலும் புரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சி வந்து கொள்ளை அடிக்குது, கொள்ளையடிக்க போகுது, கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு, கொள்ளையடிக்க தயாராகிட்டுருக்கு, எல்லா விதத்துலேயும் ரெடி. இதுதான் நான் வரவா வரவா அண்ணன், நான் வரவா வரவா, இதுதான் வந்துட்டார். ரைட்டுங்களா? இதுக்கு நீங்கள் வந்து வராமலே இருந்திருக்கலாம். இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம். லஞ்சம்னா நீ போய் கேளு அப்படின்னு. அப்போ தான் ஒருத்தன் சொல்லியிருந்தான் ஒரு வீடியோவில், ஏன் கவுன்சிலர் மாதிரி பேசுகிற, அண்ணன் பேரை சொல்லு, அண்ணன் பேரை சொல்லுன்னு கவுன்சிலர் தான் சொல்லுவான். நீ வந்து ஒரு அரசாங்க அதிகாரி, லஞ்சம் வாங்கினா டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்லியா? லஞ்சம் எவன் வாங்கினாலும் அவனுக்கு கருணையே இல்லை, டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்லு. அப்போ எவன் லஞ்சம் வாங்குவான்? அது சொல்கிறத விட்டு என் பேரை சொல்லு, விஜய் எங்கள் மாமா, விஜய் எங்கள் மகன், விஜய் எங்கள் சித்தப்பா, விஜய் எங்கள் பெரியப்பா, விஜய் எங்கள் ஒன்று விட்டான்னா, இது சொல்லுன்னு சொல்கிறது தான் இதுவா? இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கல. ஊழலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஷ்ணு ரெட்டி மூலமாகவும்
ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாகவும் வேறு இயக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து உங்களுடைய மாற்றமா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் வச்சுட்டு விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.